ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எனக்கு எப்படி வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் அதை எப்படியெல்லாம் நான் கம்மி பண்ணேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு 65 கிலோ இருந்தேன். கல்யாணம் ஆகி 1 மந்த்லேயே வந்து நான் உடனே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப பசிக்கும், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பேன். 5 மாதத்துக்கு அப்புறம் அந்த பசி வந்து ஜாஸ்தியாக தான் ஆச்சு. மிட் நைட்லலாம் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன், பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்ருவேன், வாமிட் பண்ணிடுவேன், டயர்டாயிடுவேன். மறுபடியும் சாப்பிடுவேன், வாமிட் பண்ணிடுவேன், டயர்டாயிடுவேன். கடைசி ஒரு 2 மாதத்துக்கு மட்டும்தான் அந்த வாமிட்டெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருந்தேன். இந்த 10வது மாதம் வந்து என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 92 kg பக்கத்தில் போயிட்டேன். நல்லா புஷ்ஷுன்னு ஆகிட்டேன். எனக்கு வந்து சிசேரியன் தான் பண்ணாங்க. ஸோ ரொம்ப பெயினாக இருந்துச்சு, என்னால் டோட்டலாக முடியலை. 2 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து கம்ப்ளீட்டாக நான் க்யூர் ஆனேன் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெயிட் செக் பண்ணேன். 78 kg இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுவே மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. வெயிட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து அந்த வாட்ச் கட்டிட்டு நடக்கலாம். அந்த வாட்சில் வந்து நான் எவ்வளோ நேரம் நடந்திருக்கிறேன், எவ்வளோ தூரம் நடந்திருக்கிறேன், அப்புறம் எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கிறேன், எவ்வளோ கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கிறேன், எல்லாமே எனக்கு காட்டும். நான் உங்களுக்கு வாட்ச் அப்புறமா காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தினமும் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நடப்பேன். ஒரே ஷார்ட்லலாம் நடக்க மாட்டேன். காலையில் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2000 ஸ்டெப்ஸ் அப்படின்னா, மத்தியானம் வந்து தூங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 2000 ஸ்டெப்ஸ் நடப்பேன். அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் நேரம் நடப்பேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நடப்பேன். ஸோ அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து எப்படியாச்சும் வந்து 10,000 ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியே தீருவேன். 1.5 மாதத்துக்கு வந்து நான் கண்டினியூஸாக நடந்தேன். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயே வந்து அந்த வாக்கிங் எக்ஸசைஸ்ன்னு நீங்கள் போட்டாலே வரும். ஒருத்தவங்க வந்து சொல்லி தருவாங்க, வாக் 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 அப்படின்னு சொல்லி தருவாங்க. அது ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அதெல்லாமே போட்டு ஒரு சம்டைம்ஸ் வந்து ஒரு 1/2 hour வந்து வாக் பண்ணுவோம். வீட்டுக்குள்ளேயே வந்து பண்ணுவோம். இல்லைன்னா வந்து 1 hour நாங்கள் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எப்படியாச்சும் வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணோம். ஒர்க் அவுட் எல்லாமே ட்ரை பண்ணோம். ஆனால் ஃபுட் மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை, கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய காஃபி கப். ஸோ இதில் தான் நான் காஃபியே குடிப்பேன். இப்போ எனக்கு பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது இந்த கப்பை பார்த்தா. நிஜமாக சொல்கிறேன், இதில் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து நான் காஃபி குடிப்பேன். ஒரு நாளைக்கு வந்து 1 தடவை 2 தடவைலாம் கிடையாது. எனக்கு எத்தனை தடவை தோணுதோ அத்தனை தடவை நான் குடிப்பேன். ஒரு 4-5 தடவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காஃபி நிறைய குடிக்கிற பழக்கம் எனக்கு இருந்துச்சு. 1.5 மாதத்துக்கு அப்புறம் என்ன தோணுச்சு, எவ்வளோ நடந்தாலும் வந்து என்ன பண்ணாலும் இது ஒர்க் ஆகுற மாதிரியே தெரியல. 78லேயே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டேன். ஸோ எதுவுமே இம்ப்ரூவ் ஆகலை. அதனால வந்து சரி, இதுக்கு மேலே வந்து ஆகாது போல், எதுக்கு தேவையில்லாமல் வந்து நம்ம இது பண்ணணும், அதுவும் விட்டாச்சு. வாக்கிங் போகிறதையும் விட்டாச்சு. அப்போல்லாம் நான் நல்லா சாப்பிடுவேன், நிறைய சாப்பிடுவேன். அப்புறம் நிறைய காஃபி குடிக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, ஆயிலி ஐட்டம்ஸ் சாப்பிடுவேன் இருப்பேன். ஸ்வீட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த நேரம் பார்த்தாலும் ஸ்வீட்டு என் வாயில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் வந்து அப்படியே போயிடுச்சு. நானும் வந்து எந்த கேரும் பண்ணிக்கல. அப்படியே அந்த 78லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வாக்கிங் போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வாக்கிங்கெல்லாம் போகல. இங்கே என்னென்னா, நாங்கள் இருக்கிறது வந்து டியூப்ளெக்ஸ் வில்லா, மேலே கீழே அந்த மாதிரி தான் வந்து வீடு இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா ஹால் இருக்கும், கிச்சன் இருக்கும். கீழே இருந்து படிக்கட்டு ஒரு 18 படிக்கட்டு இருக்கும். அதை ஏறி வந்தீங்கன்னா மேலே 2 ரூம் இருக்கும். ஸோ அதுக்கும் மேலே மறுபடியும் 18 படிக்கட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே வாஷிங் மிஷின் ஏரியா, அங்கே துணியை வந்து அதிலே போட்டு பக்கத்தில் வந்து காய வைக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ துணி துவைக்க போடணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். காய போகிறதுக்கு ஒரு தடவை போகணும், காஞ்ச துணி எடுக்கிறதுக்கு ஒரு தடவை போகணும். அதே மாதிரி நான் சமைக்கணும் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் போகணும். மேலேருந்து கீழே போகணும், கீழேருந்து மேலே வரணும். ஸோ இந்த மாதிரி நீ எப்படி பார்த்தாலும் ஒரு 30லேருந்து 40 தடவை நான் ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும் டெய்லி. நான் வேணும்னே வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காகவே ஏறி இறங்குறேன் அப்படின்லாம் சொல்லலை. நீங்கள் எப்படி பார்த்தாலுமே நான் சமைக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு, மாப் பண்ணுறதுக்கு சொல்லி தெரியணும் இல்லை, உங்களுக்கே தெரியும். வீடு அப்படின்னா எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு நாளைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் 30லேருந்து 40 தடவை நான் ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 நாள் வந்து ரொம்ப மூச்சு வாங்குச்சு, சுத்தமாக முடியலை, காலெல்லாம் வலிக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பழக ஆரம்பிச்சிச்சு.
அதனால நான் வந்து பெருசாக வாக்கிங் அப்படின்னு வந்து போகிறது கிடையாது. இந்த ஏறி இறங்குறதே வந்து போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இப்போது எனக்கு சடனாக வந்து தோணுனது, நம்ம எதுக்கு வாக்கிங் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. வாக்கிங் ட்ரை பண்ணோம், எக்ஸசைஸ் ட்ரை பண்ணோம். கிட்டத்தட்ட 1.5 months வரைக்கும் நம்ம பண்ணோம். ஆனால் நான் ஃபுட் கண்ட்ரோல் கண்டிப்பாக பண்ணவே இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு கிலோ கூட கம்மியாகலை. அதனால வந்து அப்போது பாதியில் விட்டதை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த தடவை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸசைஸுமே பண்ணல, ஃபுட்டை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் குடிச்சிட்டு இருந்த காஃபி டம்ளரில் இருந்து, அதாவது இதுலேயே வந்து பாதி சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதுதான் ட்ரை பண்ணேன். இதில் தான் காஃபி குடித்தேன். 3 இட்லி இப்போ நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த 3 வந்து 2 ஆக்குனேன். இவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் குறைச்சிக்கிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்தேன். 1 or 2 kgs வந்து லைட்டாக கம்மியாகிறத பார்த்தேன். சரி, எனக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு, இப்போது வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த காஃபி டம்ளர்லேருந்து இதை விட சின்னதாக இந்த டம்ளருக்கு மாற்றிட்டேன். சாப்பாட்டை வந்து பாதியாக நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்கு என்ன சாப்பிட்டீங்க, ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், அதையும் பாருங்கள். மூங் தால் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கிறேன். இது சாப்பாட்டு அரிசி தான். இதே கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது ரெண்டுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷமாச்சும் ஊறட்டும். குக்கரில் வந்து 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக. ஏன்னா இது என் பையன் கூட சாப்பிடுவான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ரொம்ப காரமாக இருந்தால் வேணாம்னு சொல்லிடுவான். ஒருவேளை நீங்கள் மட்டும் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்குறேன். கூடவே நம்ம வந்து ஊற வச்சுருந்தா அரிசி பருப்பு அதையும் சேர்த்துடலாம். ஸோ டோட்டலாக நம்ம வந்து 3/4 கிளாஸ் வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, 1.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம ஊற வச்சுருந்தோம். 1.5 கிளாஸுக்கு நான் அன்றைக்கி வந்து 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே உப்பு, பெருங்காயம், மஞ்சள் தூள் 3யுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி இலையை மேலாப்பில் தூவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு அப்படியே விட்டுருங்க. மேஷ் ஆன மாதிரி சூப்பராக குக் ஆகிடும். இது ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்ம சைடில் வந்து உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடலாம். பெரிய சைஸ் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. பேனில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு, பெருங்காயம், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே வேக விட்டுருங்க. அந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வற்றினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, தண்ணி வற்றிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ணுங்க. உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ரெண்டுத்துக்குமே காம்பினேஷன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் இது. இந்த பிளேட்டில் இப்போ வச்சுருக்கிறேன் இல்லையா, இதுதான் என்னோட அளவு. இப்படி தான் நான் சாப்பிடுவேன். எந்திரிச்சதும் நான் மார்னிங் வந்து பாருங்கள், நான் படிக்கட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கீழே இறங்கி கிச்சன் வந்து கீழே இருக்கும், இங்கே ஹால் இருக்கும். இந்த ஹால், இங்கே வந்து கிச்சன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து போனதும் நான் வெயிட் செக் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து 60.5 இருக்கேன். இந்த 60 அப்புறம் 61 இதிலே தான் நான் இப்போ சுற்றிட்டே இருக்கேன். இதில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்று வந்து 60 போவேன், இல்லைன்னா 61. ஸோ இதிலே தான் வந்து நான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணி, என்னால் ஒரே ஷாட்டில் வந்து ரொம்ப தண்ணி குடிக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா 1/2 லிட்டர் தண்ணி இப்போ இருக்கு இல்லையா, ஸோ இப்போ அதில் வந்து கொஞ்சமாக நான் குடிச்சிட்டு எனக்கு போதுங்கிற அளவுக்கு நான் குடிச்சிட்டு குக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஊடால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சுப்பேன். 1/2 லிட்டர் தண்ணியாச்சும் நான் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மார்னிங். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆர்டர் போட்டு வெளியே வாங்கி சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெளியே வாங்கி சாப்பிட்றத கட் பண்ணுங்கள். உங்களால் வீட்டில் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிடுங்க. சமைக்கிறதே வந்து அளவாக சமைங்க. அளவாக சமைச்சா ஆட்டோமேட்டிக்காக வந்து அளவாக சாப்பிட்ருவோம். ஏன்னா நீங்கள்
எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு டம்ளர் சமைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சமைங்க. அப்போ தான் வந்து நம்ம அளவாக சாப்பிடுவோம். சாதம் வேஸ்ட் ஆயிருமே, பிரியாணி வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தான் நம்ம சாப்பிடுவோம். எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணும், நம்ம இன்றைக்கி மட்டும் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ருவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சமைச்சு கம்மியாக சாப்பிடுங்க. ஏன்னா நான் இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்கிறேன். அளவாக தான் சமைப்பேன், அளவாக தான் சாப்பிடுவேன், வேஸ்ட்டும் ஆகாது. இது நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெயிட் லாஸில் இருந்தப்போ என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிற ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி என்னென்னலாம் பண்ணேன் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.